அதே என்னமும் செமிக்கலையோ? என்ன ஆச்சு? எந்திரி. 4-5 நாளா இருக்கா? இந்த காயத்தோட தலை சுத்துதா? நல்ல விஷயம் தாண்டி ஆத்தா. என் ஐயனாரே, என் குலத்தை விளங்க வச்சுட்டப்பா. எப்படியா இருக்க? ரொம்ப இழைச்சிட்டியா? விருதுநகருக்கு வந்த உன் நினப்பு வந்துச்சு. நீ ஜெயிலுக்குள்ள கடந்து ஊரு கலைஞ்சிட்ட. அங்க உன் பொண்டாட்டியும் அவன் மாமனும் சேர்ந்து அடிக்கிற கூத்தால நம்ம ஊரே நாடுது. எனக்கு கூட முதல்ல நம்பிக்கை இல்ல. ஒரு நாள் நேரா போன உன் பொண்டாட்டியும் அவன் மாமங்காரனும் பப்ளிக்கா கொஞ்சிறத பார்த்த. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளோ புதுசா கல்யாணம் ஆனவ, மாமங்காரனும் பொண்டாட்டி இல்லாதவ, அப்படி இப்படி இருக்கதானே செய்யும். இதெல்லாம் ஊர் வளத்துல நடக்காததா? இப்போ உன் பொண்டாட்டி வேற முழுகாம இருக்காளாம். இதுவும் அவன் மாமனுக்கு தான் ஊரே பேசிக்குது, நான் சொல்லலப்பா. ஊருக்கே பொலிக்கால நீ. உன் பொண்டாட்டி உனக்கே துரோகம் செய்யறா. எனக்கு பொறுக்கல, அதான் சொன்ன. உடம்ப பாத்துக்கையா, நான் வாரேன். என் மயனுக்கு நீ தாயா இருந்தியம்மா. இனிமே அழகம்மாவ நான் பாத்துக்கிறேன். ஏய், இந்த கல்லைய பாத்தியா? 4 பருப்பு இருக்கு. மதனி அம்மா ஆத்தா மாதிரி சுத்தமானதுனே. ஹாய் சித்தி, சித்தப்பா வந்துருச்சு. சித்தப்பா நல்லா இருக்கியா சித்தப்பா? யோ வாயா. எப்படியா இருக்க? நீ வரதுக்கு முன்னாடியே உன் புள்ள பிறந்துட கூடாதுன்னு எல்லா சாமிகிட்டயும் வேண்டிக்கிட்டேன். வாடா தம்பி, நல்லா இருக்கியா? வாடி தம்பி. எங்க கூப்பிடுற? இந்த புள்ள வேணாம், அழிச்சிடலாம். ஏன் தம்பி, கடவுளா கொடுத்த தலைப்புலையே கலைக்கணுங்கிறியே. உள்ள கடவுள் கொடுத்தானே, நீ கொடுத்தியா? அநியாயமா பேசாதடா, உன் நாக்கு அழுகி போயிடும். என் முன்னாடி நின்னு அடிபட்டு செத்து போயிடுவேன். புள்ள கூட்டி கூட்டிட்டு ஓடி போயிடு. நீங்க நசிகத்துல இருக்காதீங்கப்பா, போயிருங்கப்பா, போயிருங்க. ஏய் பாடி. ஐயோ ஆத்தா. அப்ப நீ சாவுடி. ஐயா அவளை விட்டுறியா? ஐயோ என்ன எழுத்தாப்புல வருது? ஆத்தாடி, பொண்டாட்டி புள்ளத்தாச்சியா இருக்கும் போதே அவளை குத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டு குலவெறியோட அலையிறேன். இப்ப என் கையில நான் மாட்டினேன், என்னைய குத்துக்கறியாக்கிருவேன். இது தாங்கி கேர்ஃபுல்லுடா. திருந்துறதுக்கு ஜெயில போட்டா அங்க போய் கஞ்சா அடிக்க கத்துக்கிட்டு வந்திருக்கானே.
பிச்சைய போடுறேன். ஆத்தாடி பிச்சையா காசு ஏற்றவனுக்கு ஓசியா பிள்ளைய கொடுத்துருவாம இருக்கே. டே கருப்பா, இது அடுக்குமாடா. ஓடி. லாபம். ஏய் லூசு, ஏய் பைத்தியம், ஏய் லூசு லூசு, ஏய் லூசு, ஏய் பைத்தியம், ஏய் லூசு லூசு, ஏய் பைத்தியம், ஏய் லூசு லூசு, ஏய் பைத்தியம், ஏய் லூசு ஓடி. லூசு. அண்ணே 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 அண்ணே, என்னண்ணே ஆச்சு? அண்ணே எதிரிலே அண்ணே அண்ணே அண்ணே. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பவுர் ரொம்ப ஒலிக்குதானே. ஏய் மதனியுடைய மாமானே. அப்ப அவ இங்கதான்டா இருப்பா. வா. முதல்ல வலிக்கு வைத்தியம் பாப்போம்னே. போனே வவுத்த ஒலி அதிகமா இருப்போது. அண்ணே இதுனா பிஸ்கோத்துனே, ஒரு ஆப்ப ராவா அடிச்சா வலி பறந்து போயிரும்னே. குழந்தை யாரு? ரமோட்டா? காப்பி தண்ணி சூடா இருக்கு. மதனிக்கு புள்ள பிறந்துருச்சா? இந்த நீ கொல்ல நினைச்ச உன் புள்ளைய பாரு, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு. அட மூக்கு கூட அப்பா மாதிரியே இருக்கே. ம். அண்ணே மழையில தூக்கி ஒரு முத்தா கொடுனே. இந்தாயா. வலிக்குதா? இங்க சிஸ்டர், எஸ் டாக்டர். ஒரு அப்டோமன் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். உன் புருஷனுக்கு அப்பெண்டிசைட்டிஸ்மா. அப்புறம் சிட்டினா என்ன டாக்டரையா? அப்பெண்டிக்ஸ்னா குடல்வால். அது சீழ் பிடிச்சு வீங்கி அழுகி இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா ஆபத்து. குடல்னா தெரியும், வால்னா தெரியும். அது என்ன குடல் வாழ்வு? நீங்க சொல்லலைன்னா போங்க, அந்த அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சிஸ்டர், எஸ் டாக்டர். டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியலனே. குடல் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி சைன் வாங்கிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிடுங்க. கையெழுத்து போடுமா? நான் கையெழுத்து போட மாட்டேன். அவன் புள்ளைய கொல்றாங்கறான், என்னைய பொண்டாட்டியா இல்லங்கறான். அவன் எக்கேடி கிட்ட போனா எனக்கு என்ன? குடும்ப பிரச்சனை எல்லாம் வீட்ல வச்சுக்கமா. இப்ப நீ கழுத்து போடல, உன் புருஷன் உனக்கு எப்பவுமே இல்லாம போயிடுவான். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கையெழுத்து போடு. கொஞ்ச நேரம் கைய நல்லா அப்படியே மடக்கி வச்சிருங்க, பஞ்சு கீழே விழுந்துரும். அதை பத்தி சொன்னா உனக்கு புரியுமான்னு தெரியல. சொல்லப்போனா எங்களுக்கே அந்த நோயை பத்தி தெளிவா தெரியாது. அமெரிக்காவிலேயே
போன வருஷம் தான் இந்த நோயை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல அதிகாரப்பூர்வமா இன்னும் யாருக்கும் கண்டுபிடிக்கல. உன் புருஷனுக்கும் அந்த நோயா இருக்கலாமோன்னு எங்களுக்கு சந்தேகம். உன் ரத்தத்திலையும் குழந்தை ரத்தத்திலையும் அந்த நோய்க்கான அறிகுறி தெரியல. அந்த நோயை கண்டுபிடிக்க இங்க வசதி இல்லை. அதனால உங்க 3 பேர் ரத்தத்தையும் மெட்ராஸ்க்கு அனுப்புறோம். இன்னும் 15 நாள் ரிசல்ட் வந்துடும். அது வரைக்கும் உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கோ. உன் புருஷனுக்கு தொடர்ந்து காய்ச்சல் அடிச்சா, விடாம வயித்தால போனா, திடீர்னு உடல் இழைச்சி எடை குறைஞ்சா, ராத்திரியில வேர்த்து கொட்டினா, இப்படி எந்த அறிகுறி தெரிஞ்சாலும் அவனை உடனே இங்க கூட்டு வந்துடும். இந்த நோயை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். முக்கியமா இப்ப உன் புருஷனுக்கு தெரிய வேண்டாம். எப்பா இதை சாப்பிடுறியா? என்ன ஐயனார், எப்படி இருக்க? நாக்கு நீட்டு. வீக்கம் வந்துருச்சு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம். டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். முத்துப்பாண்டி எப்படி இருக்காங்க? வாங்கப்பா. புள்ள எப்படிமா இருக்கா? மனுஷனாடா நீ? எப்படிடா உன்னால எங்க உறவை தப்பா பேச முடிஞ்சது? இது என் மகடா. என் தங்கச்சி செத்த இன்னைக்கு கை குழந்தையா தூக்கிட்டு வந்து என் தோல்லையும் மார்லையும் போட்டு நான் வளர்ந்த தலைமகடா. டேய், தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இவ வயசுல அழகா ஒரு பொண்ணு இருந்தா நீ அவங்க கூட படுத்துக்கடா. சொல்றா. போடா. வா செல்வி. என்னடா என் ராசா. ஐயா புண்ணியவானே, ரொம்ப பசிக்கியா, தர்மம் பண்ணுங்கய்யா. தர்மம் இந்த அட பாவி, உடம்புக்கு முடியாத இப்படி மிதிக்கிறியே. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. இந்த அழுகுன உடம்பு வச்சுட்டேன்டா உசுரோட இருக்க. போய் ஆத்துலயே குளத்துலயே வந்து சாவுடா. பிச்சைக்கரப்பையில நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். டே கோட்டை, என்னனே இந்த ஆண்டாச்சல்ல எனக்கு துணை மாப்பிள்ள. உங்க அண்ணே பிறந்த பிறப்ப இன்னைக்கு தாண்டா அணிவிக்க போறேன். இந்த பாண்டிய பசு மாதிரி வெள்ளட்டீன்னு இருப்பாளாம்டா. உனக்கு ஒரு நாளைக்கு நடக்கும். சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி உருண்டுட்ட. ஆத்தாடி, என்ன பசு புடிச்சுல வருது. ஒரு வேளை பாத்துருப்பானோ? என்ன கொழுந்தனாரே? வாங்க மகனி. பாத்து பாக்காத மாதிரி நிக்கிறிய? ஆட நிஜமா அதை பாக்கல மகனி. ஆமா, புள்ள நல்லா இருக்கானா? அடப்புச்சி, அடேங்க அப்பா, கையில மட்டும் அருவா இருந்தா அப்படியே புட்டி ஐயனார் மாதிரியே இருப்பான்னு சொல்ல வந்தேன். மதனி, வெயில் அதிகமா இருக்கு. காலகாலத்துல வீட்டுக்கு போங்க. வாயா, வெயில கொளுத்துது, வீட்டுக்கு போலாம். நீ போகலவே, நாங்க போட்டு வரோம். அண்ணே, நீங்க டானிக்கமும் அடிக்கலாம், சிஞ்சாக்கும் அடிக்கலாம். உங்க பாடி தாங்கும்னே. எனக்கு சின்ன சோழி இருக்குனே. ஆமா, வெள்ளையும் ஜோலியுமா எங்கடா கிளம்பிட்ட? உண்மையை சொன்னா காரியத்தை கெடுத்து விடுவேன். மாத்தி சொல்லி தப்பிச்சுக்குருவோம். அண்ணே, ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு செலவி போட்டிருந்தேன். இன்னைக்குதான் கொடுத்தாங்க. அடிங்க. எல்லாரும் பதனியில சுண்ணாம்பத்தே கலப்பாங்க. அடி சரியாரி, என் வாழ்க்கையில விஷத்தை கலந்து ஊட்டிய போடி. சரி, பொண்ணு எந்த ஊரு? நம்ம சோளங்குருணினே. சோளங்குருணினா 3ஆவது சந்தாடா? ஆமாண்ணே. 3ஆவது சந்தனா அந்த வேப்ப மரத்தடி ஓட்டு வீடு. என்ன நம்பி கரெக்டா சொல்ற? அட, அவ பேர் சாந்திடா. அட, பேர மூக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேனே. செம்ம கட்டடா. அப்படியே பஞ்சு மெத்த மாறி இருப்பா. நீ ஏவல கட்டிக்கடா. அண்ணே, எனக்கு தெரியாம எப்படினே? ஏய், சோளங்குருணி மஞ்சள் நட்டு போனோம்ல, அன்னைக்கு மாட்ட நினைச்சோம்ல. ஆமாண்ணே. அன்னைக்கே சாந்தி. நிறுத்துனே, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாதே. எனக்கு படபடமா ஓடுதுனே. கருப்பா ஓடும்ல. எனக்கு கண்ணி அழிச்சு வைக்க மாட்டியாடா கருப்பா? ஏய், நிறுத்த வண்டிய. இறங்குடி. எதுக்குப்பா? எந்த ஊருக்கு போயிட்டு வர? அட போப்பா, போன பொழச்சிக்கிடுச்சு, போன உசிறு திரும்பி வந்துருச்சு. நாங்களே பொழப்பு கட்டு போய் வந்திருக்கோம். பொழப்பு நான் தாரேன், இறங்கு. இறங்குறேன்ப்பா. இறங்குடி. பொழப்பு கொடுக்க பாத்தியாங்கடி. பொழப்பு தரேன். நீ என்னப்பா? அலோங்கடி. போன எங்க? பணம் தானே. போடுறா துண்ட. இந்த போட்டனே. 6 அடி பணம். அலோங்கடி. அண்ணன் சொல்றாருல. அலோங்கடி. சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு. முரட்டு கால சாஞ்சரடி, முரட்டு கால சாஞ்சரடி. நீ நல்லா இருக்கணும் நீ எல்லாரும் கூட சீட்டாட்டத்துல ஜெயிச்ச காசு இந்தா, இப்படி தானே நல்லா தின்னு உடம்பு தேத்திக்க. 10 ரூபா. கிளம்படி. குடி. ஏய்,
இந்தாடா. என்னண்ணே இது? இது என் சாவுக்கு முன்பணமா வச்சுக்க. முன்பணம் வாங்க கூடாதியா? வச்சுக்கடினா. ஆமா, நான் சாவறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகுமே. அது வரைக்கும் நீ உசுர இருப்பியா? இருக்க மாட்டே ராசா. இது என்ன உன் குலத்தொழிலா? ஆமையா. அப்போ மாவள வந்து என் சாவுக்கு அதுவும் சொல்லு. இப்ப கிளம்புங்க. வாங்கடி போலாம். மகாராசன் பொழப்பையும் கொடுத்து காசையும் கொடுத்தியா? ரொம்ப குளிருதுலடா. ஆமாண்ணே, உச்சி வெயில்ல உள்ள இருக்கிறதுனா வேகுதான், இவருக்கு மட்டும் கூதடிக்கும் கூத. ஆமாண்ணே, நம்ம கருப்பன் கூட நடுங்கிட்டு வரானே. வா கருப்பா, உனக்கு நல்ல சாக்கு பொறுவையா வாங்கி தரேன். அமிர்தா அமிர்தா அமிர்தா. முடிஞ்சு ராசா, இதுக்கு போய் அழுவுறீங்க? ஏன் மதனி, குட்டி என்ன குளிக்கிறாரா? பார்த்தா எப்படி தெரியுது? சாப்பிடுறாப்புல தெரியுது. என்னடா? சரி 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 சரி, அழக்கூடாது. யோ, என்னையா மேலுக்கு சுகம் இல்லையா? இந்த வகையில குளிர்காயிர. ஏய், போய் வேலைய பாரு. வேன காலத்துல இப்படி குளிருதுங்கிறானே, என்னைக்கு மேல முடியலன்னு சொன்னது இல்லையே. இந்த ராசா, இதையும் பொத்திக்க. என்னையா இது? போடிடு, இல்ல தூக்கி போட்டு மெதிச்சு போடுவேன். நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரிக்கு போவ வாயா. உங்க அப்பா மாலை பதில ஆஸ்பத்திரின்னு சொன்ன உன்னை கொன்னே போடுவேன். டேய், அதவே நக்கிக்கிட்டு இருக்காம அண்ணனுக்கு சத்த வீசுடா. நாளைக்கு உனக்கு வரலாறுல இடம் கிடைக்கும். சரிண்ணே. அண்ணே, நம்ம ஊர்ல பாண்டியன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் எங்கன்னு இருக்காரு? எந்த பாண்டி? அதானே கருப்பா, நல்ல கிரிப்பா இருப்பாரு அவர்னே. அட விளங்காதவனே, இப்படி மொட்டட்டின்னு கேட்டா அப்படி நெட்ட பாண்டியா, குட்ட பாண்டியா, உள்ளி பாண்டியா, குண்டு பாண்டியா, புலி பாண்டியா, இல்ல இந்த எலி பாண்டியா, இல்ல அம்மா பால் பண்ண வச்சிருக்க மருது பாண்டியா? இப்படி விளக்கமாக்கல்றா என் விளக்கமாறு. இல்லனே, அவர் பேருக்கு முன்னாடி கூட இந்த ஆனா வரும்னே. ஓ ஆமா, அழுக்கு பாண்டி. ஐயோ, அவனும் இல்லையே. இந்த வந்துட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன். அடையாமா பாண்டி இல்லையா? அலெக்ஸ் பாண்டியன் சொன்னாரு. ஏண்டா இன்னொரு அசிங்கப்படுத்துனீங்க. நான் வெளியூர்ல அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி வச்சிருந்தேன், அதையே சொல்லி கேவலப்படுத்திட்டீடா. ஆமா, அப்ப நம்ம பல்லாண்டி விட தெரியுமா உனக்கு? அடி அளவு மக்கா, கூத்தா பாருங்கடி. அப்ப இந்த அப்புன்னு உள்ள என்ன இங்க வந்த? உனக்கு தான் உனக்கு முடியல. யோ, இருக்குமா? உனக்கு கால் நெஞ்சத்துமா? யோ, ஏன் நீ அடிக்கிற? ஐயோ, பாடி. உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, பாடினா. இனி விடியா? பாடி. விடியா? ஐயோ ராசா, யாபா என்னப்பா பண்ண? யாபா அடிக்கிற? ஒரு 4 நாள் எனக்கு சுகமே இல்லைன்னா நீ புடிச்சுனடி. வடகர்ப்பா